உங்களெல்லாம் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம். உங்களோடு கூட இருக்கும்படி கர்த்தர் ஒரு கிருபை தந்திருக்கிறார். கொஞ்ச நேரமானாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இன்னொரு முறை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசலாம். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். தொடர்ந்து வாசிங்க. 3 வசனம் வரைக்கும் வாசிங்க. அங்கே அவர்கள் விருந்து பண்ணினார்கள். மாத்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாகியிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நாங்கள் கூடி வரும்படி பாராட்டி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இடைபடுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. நான் நேரடியாக அந்த வசனத்துக்குள்ளே போகிறேன். 3வது வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்படின்ற இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால். பரிமளம்னா என்ன தெரியுமா? பொதுவாக பெண்களுக்கு அந்த பேர் தான் வைப்பாங்கல்ல, பரிமளம் அப்படின்னு. பரிமளம்னா வாசனைன்னு அர்த்தம். பரிமளம் என்ன அர்த்தம்? அப்போ அந்த வசனம் சொல்லுது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால், அப்படின்னா தைலத்தின் வாசனையினால் நிரம்பி இருந்தது அப்படின்னு இருக்கு. இது படிக்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கர்த்தருடையதான சில சத்தியங்கள் இருக்கும். எப்போவுமே வேத வசனத்தை நம்ம மேலோட்டமாக படிக்கிறதுக்காக அது கொடுக்கப்படவே இல்லை. அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தைலத்தின் பரிமளம் அப்படின்றது. தைலத்தின் பரிமளம் என்பது ஒரு வீடு ஒரு வாசனையினால் நிரம்பி இருக்கணும். பொதுவாக நமக்கு தெரியும், கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வீடு ஒரு விதமான வாசனையில் இருக்கணும். பொதுவாக நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா அந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர். முந்தியெல்லாம் அது இருக்காது. முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க, கொஞ்சம் சாம்பிராணி போடுவாங்க, ஏதாவது ஒன்று போட்டு அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க? வாசனை எதாவது வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமான வாசனையில் இருக்கும். இப்போ ரூம் ஃப்ரெஷ்னர் ஒன்று வந்துருச்சு. அதுவாக தானாகவே அடிச்சுக்கிட்டே இருக்கும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஒரு வீட்டை வந்து நம்ம வாசனையாக வைக்கிறதுக்காக செய்கிறது. அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த வாசனை போட மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் தான் கொஞ்சம் வேறு ஏதாவது வந்தால் நம்ம வாசனை போடுவோம். பொதுவாக யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் இல்லையா? இப்போ நம்ம வீடுகள்லாம் எப்போவுமே அப்படி தான். முந்தியெல்லாம் அப்படி இல்லை. நான் சொல்லுவேன், எப்போது எங்கள் அம்மாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் அது இல்லையா? இப்போ யாராவது வராங்கன்னா தான் வீடு மறுரூம் ஆகும் இல்லை? இப்போ இருக்கவங்கள்டலாம் நீங்கள் திடீர்னு யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியாது. கூப்பிட்டு வந்தால் அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்கம்பாங்க. அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் நம்ம அந்த வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா, பொதுவாக நம்ம ஹாலில் இருக்கிற சோஃபாவை எதுக்கு வச்சுருக்கிறோன்னா துணி காய போடுறது தான் வச்சுருக்கோம் இல்லையா? மழை பெஞ்சால் துணி காய போடுறது தான் சோஃபா வச்சுருக்கோம் இல்லையா? கொஞ்சம் எல்லோரும் வசனத்தை மட்டும் கவனிங்க, ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க சரியா? அப்புறமா போகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக அந்த சோஃபா கஃபாலாம் நம்ம நம்ம மழைக்காலெலாம் வந்தால் துணி காய போடுறதா வச்சுருப்போம். திடீர்னு யாராவது வந்து அந்த ஹால் மறுரூம் ஆகும். பார்த்துருக்கீங்களே? ரொம்ப அழகாக மாறிடும் இல்லை? ஆனால் அந்த வீடு பெட்ரூம் பார்க்கணும் நீங்கள். அப்போ மொத்தத்தையும் அள்ளி கொண்டு போய் எங்கே தான் போடுவோம்? பெட்ரூமில் போட்டு கதவை சாத்திடுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளோட நம்பிக்கை என்னென்னா யாரும் பெட்ரூமுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு வர அந்த விருந்தினருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வீட்டில் போய் அவர் ஒய்ஃபை சொல்லுவார், அவங்க பாரு ஹாலை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பற்றியா அந்த வீடுன்னு. பெட்ரூமை பார்த்துருக்கணும் அன்றைக்கி, அப்போ தான் தெரியும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு வீட்டை எப்போவுமே மற்றவங்களுக்காக தான் நான் என்ன செய்கிறோம்? எப்போவுமே நீட்டாக வைப்போம். ஒரு வீடு கட்டினாலும் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த பரிமள தைலத்தினால் நிரம்பி இருந்ததுன்னா, அப்போ அந்த வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வரும்போது, கெஸ்ட்டு வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார். இருக்கும்போது அந்த வீடு ஒரு தைலத்தின் வாசனையினால் நிரம்பி இருக்கிறது. பொதுவாக அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விதமான வாசனை இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அத்தனை வாசனையும் இருந்தால் நம்முடைய வீடும் தைலத்தின் வாசனையினால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. முதலாவதாக வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இந்த லாசர் யார் தெரியுமா?
முந்தின அதிகாரத்தில் தான் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. நாருமே தைலங்களெல்லாம் போட்டு பரிமளத்தெல்லாம் போட்டு, இப்போ இயேசு கூட பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதலாம் நாளிலே மகதலேனா மரியெல்லாம் என்ன பண்ணாங்களா, எல்லாத்தையும் வாசனாத திராவியங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த செத்து போன பாடிக்கு 3ஆவது நாள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு செய்வாங்க. ஆனால் லாசரு 4 நாள் ஆனவர், அதோட கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவங்க சொல்கிறாங்க 4 நாள் ஆச்சு நாரிடுமே. ஆனால் இப்பொழுது லாசர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். வசனம் சொல்லுது தைலத்தின் வாசனை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பிணத்தின் வாசனை அங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? லாசரு மேலே இருந்தவர் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுந்த போது லாசருக்கிட்ட இல்லாதது என்னென்னா, 4 நாள் ஆன அந்த மரணத்தின் வாசனை அவன் மேல் இல்லாது இருந்தது. நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்திருக்கிறோம். கிறிஸ்து நம்மளை மறுபடி பிறக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். நம்ம ஞானஸ்நானங்கிறதுடைய அர்த்தமே என்னென்னா, பழைய மனுஷன் மரித்து புது மனுஷன் உயிர்த்தெழுதல். அப்போ அந்த பழைய மனுஷன் மரிக்கணும்னா அவனுடைய வாசனையும் மரிக்கணும். பொதுவாக நம்ம மரிச்சிருவோம், நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், நம்ம மரிச்சிருவோம், ஆனால் நம்ம வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். அந்த பிணத்தின் வாசனை என்ன செய்யும், நமக்குள்ளே இருக்கும். பழைய வாசனை வந்து வீசிக்கிட்டே இருக்கும். அந்த வாசனை எங்கேயாவது வரும். பொதுவாக நீங்கள் பாருங்கள், குளிச்சிடுவீங்க, ஆனால் குளிச்சுட்டு போகும்போது ஒரு சென்ட் அடிச்சுட்டு தான் போவீங்க வெளியே போகும்போது. ஏன்? அதான் குளிச்சாச்சே அப்படின்னா வெளியே போகிறோம். அந்த நேரத்தில் என்ன செய்யும், சில நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிற வேர்வெல்லாம் வரும், அந்த வாசனை வரும். அது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு சென்ட்டை கொண்டு வந்து அடித்து, ஒரு வேளை என் மேலே வாசனை வராட்டியும் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரிகாஷனாக ஒரு தைலத்தை நம்ம போட்டுட்டு போவோம், ஒரு வாசனையை போட்டுட்டு போவோம். நாம் உயிர்த்தெழுந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்துட்டோம். நிறைய பேர் பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிறந்துட்டோன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னும் பழைய வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். அந்த லாசர்கிட்ட பழைய வாசனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய வாசனை வச்சாலும் டெட் பாடி வாசனையை தூக்கவே முடியாது உங்களால். அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் ஒடிக்கலான்னு போட்டாலும் அந்த வாசனை அடிக்க தான் செய்யும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒடிக்கலானே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா மரண வாசனையாக மாறிடுச்சு. அது எங்கேயாவது ஒடிக்கலான் வாசனை இருந்துச்சுன்னா என்ன ஒரு சாவிட்டு வாசனை வருது அப்படிம்பாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த டெட் பாடியோட வாசனையை உங்களால் மாற்றவே முடியாது, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ லாசரு மறுநாள், அந்த வசனம் அப்படி சொல்லுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கிட்ட அந்த வாசனை இல்லை. அப்போ வீடு பரிமள தைலத்தினால் நிரம்பி இருந்தது. தைலத்தின் பரிமளத்தினால் நிரம்பிக்கணும்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் போயிருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற சாவின் வாசனை போயிருக்கணும். அதோட கூட தைலத்தை நீங்கள் உடைச்சாலும் 2 வாசனையும் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி அந்த வீட்டு ஒரு கொடுமையான வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த டெட் பாடி வச்சிருக்கிற இடத்துல ஒடிக்கலான்னு போட்டாலும் அது ஒரு விதமான வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. ஆனால் இப்பொழுது லாசர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். வசனம் சொல்லுது தைலத்தின் வாசனை. அதோட அர்த்தம் என்னென்னா, லாசருக்குள்ளே இருந்ததான அந்த நாற்றம் போயிடுச்சின்னு அர்த்தம். அவங்க தான் சொன்னாங்க முந்தின நாள், அவனுக்கு என்ன இருக்குது, நாற்றம் இருக்கிறது. இப்போ முதலாவது நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் வந்து உலாவி உள்ளே உட்காந்துருக்கணும், ஒரு வாசனை வீசணும் அப்படின்னா முதலாவது என்னுடைய பழைய வாசனை போயிருக்கணும். நான் உயிர் தெழுந்துட்டேன், ஆனால் வாசனை போச்சாங்கிறத இப்போ கேள்வி. நான் உயிர் தெழுந்துட்டேன், ஆனால் என்ன போல, இன்னும் வாசனை போல. சில நேரத்தில் அந்த வாசனை வரும், பல நேரத்தில் அந்த வாசனை வீசாமல் இருக்கும், ஆனால் சில நேரத்தில் அந்த வாசனை வரும். அதாவது நான் சொல்கிறது பழைய சுபாவம், அதுக்குரியதான குணாதிசயம் பல நேரத்தில் வெளிப்படும். நாம் சைலண்டாக தான் இருப்போம், அமைதியாக தான் இருப்போம், ஒரு இடத்துல வெடித்து சிதறிடுவோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடாத வார்த்தை திடீர்னு வந்துடும், எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இவர் அப்படிலாம் பேசுவாரா, அவரா அப்படி பேசினாரு அப்படிம்பாங்க. அப்போ அவர்கிட்ட என்ன புதுசாக அந்த வாசனை வந்துச்சா? இல்லை, அது இருந்துச்சு, வெளியே வராமல் இருந்துச்சு, அவ்வளோதான். அவர் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு இடம் வரும்போது அது வெளிப்படுகிறது. ஆக்சுவலாக கர்த்தர் விரும்புகிறது என்னென்னா, அது இருக்கவே கூடாதுன்னு விரும்புகிறார். மொத்தமாக என்ன செஞ்சிடணும், அந்த வாசனை முழுவதுமாக போய்விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போது முதலாவது நாருமே கொஞ்சம் உட்காந்து நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும், எந்தெந்த இடத்துலலாம் நம்முடைய நாற்றத்தை உண்டாக்குற சுபாவம் நமக்குள்ளே காணப்படுகிறது. கலாத்தியர்கள் எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளாவன அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். கலாத்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வசனத்தில் ஸ்ட்ராங்கான சபை. அவங்களுக்குள்ள இன்னும் என்ன இருக்குதா, மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறதா, அந்த வாசனை வீசுகிறதா. அப்புறம் அவர் சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படிங்கிறார். இவ்வளோ விஷயத்தை நாங்கள் சொன்னோமே, இவ்வளோ சொல்லி உங்களுக்கு என்ன இல்லை, புத்தி இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம், சபைக்கு போகிறதுனால, வசனம் கேட்கறதுனால, அல்லது நீங்கள் வந்து தசமபாகம் காணிக்க கொடுக்கறதுனால மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற வாசனை போயிடுச்சான்னு தெரியாது. அந்த வாசனை உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்குள்ளேருந்து போகணும்னா உங்களுக்குள்ளே வேறொரு வாசனை வரணும். அந்த வாசனை வந்தால் தான் இந்த வாசனை போகும். முதலாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாத வாசனை. பல நேரத்தில் நம்மக்கிட்ட நம்ம பாடியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா துர்நாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய துர்நாற்றம் இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும்.
ஒவ்வொரு விதமான துர்நாற்றம் இருக்குது. இது மாம்சத்துக்குரியது. ஆனால் இது பிரச்சனை இல்லை. இது நம்ம செத்தோம்னா அதுவும் செத்துரும். நம்ம செத்தனா என்ன ஆகும்? இந்த துர்நாற்றமும் செத்துரும். ஆனால் உங்களுக்குள்ளே வந்து ஒரு வாசனை வருது பார்த்தீங்களா, அது உங்களை சாகடிக்கணும். உள்ள நீங்கள் அந்த சாகடிச்சா தான் நீங்கள் பரலோகத்துக்கே போக முடியும். உள்ள அந்த வாசனை இருக்கிற வரைக்கும் நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நம்ம பல நேரத்தில் இந்த வாசனைக்கு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். யார் மேலேயும் இந்த நம்ம மற்றவங்க பார்த்து நம்மளை சொல்லிடக்கூடாது. காலைல ஏஞ்சி பல்லு விளக்குறதுலேருந்து வெளியே போகும்போது சென்ட் அடிக்கிற வரைக்கும் அதுக்கு தான் அடிக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்காக தான் அடிக்கிறோம், நமக்காகவே அடிக்கவே இல்லை. ஒரு வேளை இன்றைக்கி யாரும் நம்மளை பார்க்க வரமாட்டாங்கன்னா நம்ம குளிக்கூட மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? அப்படியே உட்காந்து தான் கிடப்போம், காலையிலேருந்து அப்படியே இருப்போம். அடுத்த கேள்வி வேறு, ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்போம், யார் வரப்போகிறாங்க, இப்போ எதுக்கு? அப்போ மற்றவங்களுக்காக தான் நான் குளிக்கிறேன், பல்லு விளக்குறேன், எல்லாங்கிறது ஒரு அளவில் நம்ம அப்படி தான் செஞ்சுட்ருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். சர்ச்சுக்கு வரும்போது நம்ம பண்ணுற அலங்காரத்தை நார்மலாக வீட்டில் பண்ணுறோமா? பண்ண மாட்டோம். ஏன் பண்ணுறோம்? சர்ச்சுக்கு போனால் 4 பேர் பார்ப்பாங்க. நீங்கள் ஆண்டவர் பார்க்குறாருன்னு அலங்காரம் பண்ணுறீங்க? கன்ஃபார்மாக கிடையாது. என்னையாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, இந்த பச்சை கலர் பார்டர் புடவை நல்லா இருக்குமா, நீ அதை கட்டிட்டு வான்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க இந்த பார்டர் நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அதை மாதத்துக்கு ஒரு தடவை கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க, நமக்காக வாழ்கிறதே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள ஒரு நாற்றம் இருக்குல்ல, அது உனக்கானது, அது வெளியே போகணும். அது இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பேசுகிறதுனால என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எங்கிட்டையும் இருக்கும். ஏதாவது ஒன்று வெளிப்படும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோபம் வரும். நான் தான் சொல்லுவேன், எந்த பரிசுத்தவான் வீட்டுக்கும் போங்க, ரிமோட் உடஞ்சிருக்கும். ரிமோட் உடையாத பரிசுத்தவான் வீடு இருக்குதா? கன்ஃபார்மாக இருக்கும். எந்த ஒரு பரிசுத்தவான் வீட்டுக்கும் போங்க, பாத்திரம் நெளியாதது ஒன்று இருக்காது. ஏதோ ஒரு பாத்திரம் கொஞ்சம் நெளிஞ்சு தான் இருக்கும் ஒரு பக்கத்தில். நம்ம மேலே தூக்கி அடிக்காட்டியும் அந்த அம்மா நம்மளோட கோபத்தை அந்த பாத்திரத்தில் காட்டி தான் ஆகும். அந்த அம்மா பாத்திரம் விளக்கும்போது டம்மு டம்முன்னுச்சுன்னா நமக்கு தெரியும் அந்த அம்மா எப்படி இருக்காங்க இல்லையா? பல நேரத்தில் கணவர்கள்லாம் இப்போ வீட்டுக்கு வரும்போது வாசலில் செருப்பை கட்டிட்டு அப்படியே நிற்கிறாங்க 2 நிமிஷம். உள்ள சவுண்டு எப்படி வருதுன்னு பார்க்குறாங்க. சவுண்டு கொஞ்சம் ஏடகுணமாக இருந்துச்சுன்னா செருப்பு போட்டு அப்படியே போயிடுறான். ஆனால் இப்போ இருக்க கணவர்மார்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாயிட்டாங்க. ஃபோன் பண்ணி பையன்கிட்ட கேட்குறாங்க, நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு. அவன் சொல்கிறான், புயல் ஒன்றும் கரையை கரைக்கவில்லை அப்படிங்கிறான். வீட்டுக்கே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக தான் வராங்க. ஸோ நமக்குள்ளே இன்னும் நிறைய சுபாவங்கள் இருக்குது. இது கர்த்தர் பிரியமில்லாத சுபாவம். மொத்தம் நமக்குள்ளே போகணும். லாசர் வந்து உட்கார்ந்துருக்கும் போது வசனம் சொல்லுது, அவனுக்குள்ள அந்த பிணவாசனை இல்லை, முற்றிலுமாய் போயிருந்தது. டெட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொத்தம் போயிடுச்சு. இது அந்த வீட்டுக்குள்ளே இருந்த முதலாவது வாசனை. அந்த வாசனை இருக்கக்கூடாத வாசனை அது இல்லை. இப்போ அது இருந்துச்சுன்னா எல்லா வாசனையும் கெடுத்துரும். அந்த வாசனை இல்லை. 2வது வாசிங்க, 3வது வசனம், அதே அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலனம் என்னும் தைலத்தில் ஒரு நாட்கள் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களை பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. 2வது அந்த வசனத்தை வாசிங்கன்னா 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலம் அப்படின்னு. இந்த மரியாளுங்கிறது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மரியாளுங்கிற வார்த்தைக்கு பைபிளில் வந்து மொத்தம் 9 மரியாள் இருக்கிறாங்க. சரியா? பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 7, மொத்தம் 9 மரியாள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக மரியாளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, மிரியம் நம்ம சொல்கிறோம்ல பழைய ஏற்பாட்டில், மிரியம் மோசையோடைய சேம் அர்த்தம் தான் அதுவும் மிரியம். அதுவே நீங்கள் க்ரீக்கில் வரும்போது மரியாள் அப்படின்னு மரியம் அப்படின்னு. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உருது அரபிக்கெலாம் வந்து அவங்க சொல்லும் போது மரியம் மரியம்னு பாடுவாங்க. கன்னி மரியம்னு பாடுவாங்க. மரியம் மரியாள் எப்பேற்பட்ட வாசனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஆரோனின் சிரச்சல் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமானதுன்னு இருக்குல்ல, அந்த அபிஷேக தைலத்தை செய்யும் போது முதல்ல 500 சேக்கல் வெள்ளை போல தைலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் 250 சேக்கல் சுகந்த வாசனைன்னு சொல்லுவாங்க, கந்தர்வ வாசனை, அதை என்னமோ ஒரு வேர்டு சொல்லுவாங்க, சுகந்த தைலங்கள் அப்படின்னு. அப்புறம் லவங்கப்பட்டை இதெல்லாம் சேர்ப்பாங்க. இது அத்தனையுமே வாசனை, ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அத்தனையுமே ஒவ்வொரு வாசனை ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது எஸ்தர் இருக்காங்க இல்லையா, 2ஆம் அதிகாரம் எஸ்தர் புத்தகத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, 12-13 வசனம் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் 12 மாதம் வெள்ளை போல் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் இருக்கு. அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். ஓ, பார்க்காம இருக்குன்ட்டிங்களா? படிச்சிருக்கோம். முதல்ல இப்போ எஸ்தர் எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்காங்க அவங்க. ஆதியாகமத்தை தாண்டி தர்றாங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற முறைமையின்படியையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அப்போ 12 மாசம்னா ஒரு வருஷம். வருஷம் முழுவதும் ஒரு பெண் சுத்திகரிக்கப்படணும். ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சுத்திகரிக்கப்படுகிற முதலாவது பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை போலம்.
அதே நேரத்தில் ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலத்தினுடைய மேஜர் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைப்போளம். அந்த வெள்ளைப்போளங்கிறது ஒரு கசப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காடியை கொடுக்கும்போது வெள்ளைப்போளம் கலந்து கொடுத்தாங்கன்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்னென்னா, இது நல்ல வாசனை இருக்கும், ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாட்சி வீசுகிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு கடினமான பாதையை தான் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பைபிள் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பேருடைய லைஃப்லேயும் அப்படி ஒன்று இருக்கும். அது நீங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வந்துட்டு ஈசாக்கு எடுத்தாலும் சரி, அல்லது யாக்கோபு, யோசேப்பு, அதுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள், மோசே, யாரை வேணால் எடுத்துக்கோங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும். ஒரு வனாந்திர பாதை, ஒரு உபத்திரம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஏதோ ஒன்று இருக்கும். நம்ம என்ன நினச்சிப்போம் தெரியுமா? நல்லா படிச்சுட்டோம், நல்லா படித்து நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்காங்களா? லைஃப்பில் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். ஆனால் எல்லாம் இருக்கும். அவங்க நினச்ச வீடு இருக்கும், படிப்பு இருக்கும், சம்பளம் இருக்கும், பிள்ளைக்குட்டி கூட இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அதுதான் அவங்க லைஃப்பில் கத்தர் வைக்கிற மிக முக்கியமான பார்ட். அதை கிராஸ் பண்ணும்போது தான் உங்கள் வாசனையை வீசும். அந்த வெள்ளைப்போளத்தை நீங்கள் எடுத்து பட்டையை உரிச்சா மட்டும்தான் அந்த வாசனை வரும். அதை அரைக்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். மீனை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஸ்மெல் இருக்கும். அதை குழம்பு வச்சிங்கன்னா இன்னொரு ஸ்மெல் இருக்கும். மீன் கொண்டு வரும்போது முகத்தை சுளிப்பாங்க, என்னங்க மீனா அப்படிம்பாங்க. சமையல் செஞ்சுட்டு அந்த வாசனை இப்போல்லாம் வீசுறதில்ல. யாரும் மீன் குழம்பு வாசனையாக வைக்கிறதே இல்லை. அதை விட்டுருங்க. நான் பேசுறதுலாம் பழைய காலத்தில், லாங் ஒன்ஸ் அப்பான டைம், மகேந்திரவர்ம ராஜா காலத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீன் குழம்பு வைக்கும் போது அந்த வீட்டு சைடை கிராஸ் பண்ணும்போது கேட்பாங்க நம்ம வீட்டில், என்ன மீன் குழம்பா அப்படின்ட்டு போவாங்க. கறி குழம்பு வச்சா கறி குழம்பு வாசனை இருக்கும், சாம்பார் வச்சாலும் வாசனை இருக்கும். அவங்க போடுற அந்த மசாலாலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டாங்கன்னா பெருங்காயம்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்களேன். அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அது வாசனையாகும். அந்த வாசனை வந்து எல்லா பக்கமும் வீசும். வெள்ளைப்போளத்துடைய தன்மை அது. ஆரோனின் சிரசு மேல் ஊற்றுவாங்க. ஆனால் ஊற்றும் போது அந்த வாசனை அப்படியே முகத்தில் வழியும் போது கொஞ்சமாவது நாக்குக்குள்ளே போகும்ல, அப்படி வாயில் உதட்டில் இருக்கும்ல. ஆனால் என்னவா இருக்கும்? அது கசப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற கசப்பு இருக்குல்ல, ஒரு பாடு, ஒரு கஷ்டம், அதான் ஆண்டவர் சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள். அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், அந்த கஷ்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் வீசக்கூடிய 2வது வாசனை. நீங்கள் பயங்கர ஆசீர்வாதமாக பணக்காரராக இருந்து பணக்காரராகவே செத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 4 பேருக்கு பிரயோஜனப்படணும்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? சில பாதைகளில் உங்களை நடத்துவார். அது நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். குழந்தையே பிறக்காத அம்மாவுக்கு பெயின் பற்றி தெரியுமா? அந்த அம்மாவை நீங்கள் யாருக்காவது டெலிவரி பார்க்கறதுக்கு கூட அமிச்சிங்கன்னா அந்த அம்மா அந்த டெலிவரி பார்க்குற அம்மாவை கத்துவோம், ஏன் கத்துற, அமைதியாகிறேன், மெதுவாகிறேன், ஏன்னா அந்த அம்மாவுக்கு பெயினுடைய வழி தெரியாது. யாருக்கு தெரியும் தெரியுமா? அதனால தான் பொதுவாக அம்மாவை கூட நிற்க வைப்பாங்க. என்ன காரணம்னா அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தை பிறக்கிற பெயின்னா என்னன்னு. அந்த அம்மா சொல்ல, ஏன் கத்தாதுன்னு சொல்ல மாட்டாங்க, பொறுத்துக்கோமா கொஞ்சம் பெயின் அப்படி தான் இருக்கும். 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? 2 பேருக்கு என்ன இருக்குது? டிஃப்ரென்ஸ் இருக்குது. அம்மா சொல்கிறதுக்கும் நர்ஸ் சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போலாம் நர்ஸ் எல்லாம் 8 வயசுலாம் போட்டு வச்சுருக்கான். பால் குடிக்கிற குழந்தைங்களாம் நர்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. நிறைய கால ஸ்கூலில், நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 15 வயசு 16 வயசாக இருக்குது. +2 முடிச்சோட நர்ஸ் ஆகிடுது. அதுக்கு ஒரு வேல்யூவும் தெரில. அப்புறம் நர்ஸ் ஆகணும்னா டிகிரி முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அது வந்து பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும் அதில். அதே மாதிரி தான் அந்த பெயின் தெரியணும்னா யூ மஸ்ட் கிராஸ் ஏதோ ஒன்று. நான் எந்த ஒரு விதத்திலையாவது கர்த்தர் உங்களை அப்படி ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே நடத்துவார். அது வாழ்க்கையில் ஒரு பார்ட், அங்கம். அது நல்லது. நீங்கள் கடந்து வர்றது எதை கடந்து வந்தாலும் அதுக்கு பின்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கிறார். அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக வீசுவீங்க. நான் குழந்தை இல்லாட்டி கூட சொல்கிறேன், குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு போதிக்க உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மற்றவங்க பேசின ஏளனம் அதெல்லாம் அவங்க கேட்டு வாங்கி அதோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டப்படாதவனுக்கு பசினா என்னன்னு தெரியாதவனுக்கு பிரசங்கத்தில் பசியை பற்றி பேச சொன்னால் ஸ்டைலாக பேசுவான், ஏற்ற இறக்கத்தோடு பேசுவான். பசி தெரியுமா அப்படிமா. ஆனால் பசி அனுபவிச்சவன் மட்டும்தான் அழுதுகிட்டே பேசுவான். ஏன்னா அவனுக்கு தான் பசினா என்னான்னு தெரியும். ஸோ உபத்திரவம் என்பது வாழ்க்கையில் ஒரு பார்ட். அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் நீங்கள் பயங்கரமான வாசனை வீசுவீங்க, சாட்சியின் வாசனை. நீங்கள் சிமனா சபைன்னு பார்த்தோம்ல, நீங்கள் மற்ற எல்லா சர்ச்சையும் பாருங்கள், 7 சபை இருக்கும். சிமனா சபையும் ஃபிலடெல்ஃபியா மட்டும் மாதிரி பாருங்கள், எந்த குறையும் இருக்காது அவங்கக்கிட்ட. ஒவ்வொரு சபைக்கிட்டையும் குறை சொல்லுவார் ஆண்டவர், என்னென்ன குறை உன்னிடத்தில் உண்டுன்னு. சிமனா சபைக்கிட்ட மட்டும் ஆண்டவர் குறை சொல்லவே மாட்டார். காரணம் என்னென்னா அவங்க பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டார்கள்.
அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ படப்போற உபத்திரவத்தை குறித்து எள்ளளவும் பயப்படாதே அப்படிம்பார். ஸோ இந்த வாசனை நீங்கள் கடந்து வரக்கூடிய பாதை இருக்குல்ல, அதில் சில இடர்கள் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, சிலருடைய கண்ணீர் இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்து வந்திருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்து போகிற இடத்துல பிரச்சனையாக இருப்பாங்க. சிலர்லாம் அது பெரியவங்கள நான் சொல்லுவேன் எல்லா காலத்துலையும் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கும் இருக்கும். வயசான காலத்தில் கத்துறவங்களை அப்படி ஒரு பாதிக்குள்ள நடத்த போவார். 120 வயசில் சோதனை வந்துச்சு மோசேக்கு. யாராவது எதிர்பார்த்துருப்போமா? 120 வயசில் சோதனை வந்துச்சு. எல்லார் வாழ்க்கையிலும் ஒன்று வரும். 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. பையன் 100க்கு மேலே பையனை கொண்டு போய் பலியிட சொல்கிறார் ஆண்டவர். அது ஒரு சோதனை. 3 நாள் நடந்து போகிறான். 3 நாள் என்ன யோசிச்சுட்டே போயிருப்பான், என்னென்னலாம் யோசிச்சுட்டு போயிருப்பான்ல. அந்த 3 நாள் பையனை கொடுக்க சொல்கிறாங்க. எப்படி கொடுக்க போகிறோம்? ஒரே பையன், எல்லாரையும் அமுச்சு விட்டோம், பையன் இருக்கிறான். இப்போது சாராள் வேறு இப்போ வந்து போனால் என்ன பதில் சொல்லுவாங்க? சாராள்கிட்ட என்ன இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை சாராளுக்கு பதில் சொல்கிறது தான் இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் அவன் சந்திக்கிறான் 120 வயசில். நான் அதை விட யாக்கோபை தான் சொல்லுவேன். யாக்கோபுடைய சாகிற வரைக்கும் யாக்கோபு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவன் வாலிப பிராயத்தில் வீட்டை விட்டு ஓடினதில் ஆரம்பித்து திருப்பி வந்து சாக போகிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவன் சொல்லுவான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படிம்பான். ஆனால் இது எல்லாமே நல்லது, அத்தனையும் சாட்சி. நீங்கள் இப்போ பட்ட பாடு ஒருவேளை உங்கள் காலத்திலேயே உங்களை எடுத்து கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். அப்படி இல்லையா, வரப்போகிற தலைமுறைக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். உங்களை கொண்டு சொந்திப்பாக சொல்லுவாங்க, அப்படி ஒரு நீதிமான் இருந்தாயா, அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணையாம்பாங்க. நல்ல நேரத்தில் பாருங்கள், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கனம் கிடச்சிருக்காது, மேன்மை கிடச்சிருக்காது. ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகு அந்த ஆஃபீஸை உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க இடத்த நிரப்ப ஒரு ஆளே இல்லைம்பா, அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைம்பா. இதுதான் சாட்சி. அந்த சாட்சியை வாங்கிறதுக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கணும். சில நேரத்தில் இப்போ நம்ம படுகிற பாடு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். பின்னாட்களில் அதனுடைய சாட்சியின் வாசனை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் மூலமாக இன்னொரு சந்ததிக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. 3வது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட கலக்கமில்லாத நலகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அந்த இயேசுவின் பாதங்களில் பூசி தலைமையினால் அவருடைய பாதங்களை கொடுத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் முதல் அந்த வீட்டில் இல்லாத வாசனை, மரணத்தின் வாசனை இல்லை, புது வாசனை இருக்குது. 2வது வாசனை மரியாள் என்கிறதான சாட்சியின் வாசனை இருக்குது. 3வது ஒரு வாசனை இருக்குது, அது இயேசு கிறிஸ்து என்கிறதான வாசனை. வசனம் சொல்லுது, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அப்படின்னு இருக்கு. அப்போ இயேசுங்கிற அந்த நாமம் இருக்குது. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அந்த ஒரு நாமத்துக்கு ஈக்குவலான நாமமே இல்லை. அந்த நாமம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது ஒரு வாசனை. அதான் நாங்கள் எங்கள் வீட்லேயே இல்லைன்றீங்க. நாங்கள் எல்லா பக்கமும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கிறோமே. கதவுல ஆரம்பித்து கிச்சன் வரைக்கும் ஒட்டியிருக்கிறோமே. கதவுல இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆரம்பித்து அப்புறம் 1000 மடங்கு உன்னை பலுக பெருகுன்ற வரைக்கும் டைனிங் ஹாலில் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. பெருமா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை வாங்கி புசியுங்கள்னு ஒன்று ஒட்டியிருந்தாங்க. எந்த வசனத்தை எங்கே ஒட்டியிருக்காங்க பாருங்க. எப்படி இதெல்லாம் யோசிச்சுருப்பாங்கன்னு நானும் யோசித்து பார்க்குறேன். அந்த மாதிரி இயேசுன்ற வாசனை பேர் வந்து நம்ம வீடுகளில் எல்லா இடத்துலையும் இருக்குது. பேர் இருக்குது, வாசனை இருக்கான்னு தான் கேள்வி. பேர் இருக்குது, வாசனை இருக்கா? சில நேரத்தில் நீங்கள் மல்லிகைப்பூன்னு எழுதிட்டா எழுதுறதுல என்ன வராது? வாசனை வராது தானே. சும்மாண்ணா நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்திக்காரங்களாம் இருக்காங்க. நாங்களும் அந்த டீமை சார்ந்தவங்க தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே பூ வைக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? யாருமே பூ வைக்க மாட்டாங்க. அந்த பூ வச்சா பாவம் அவங்களுக்கு. ஆனால் காகித பூ வச்சா பரிசுத்தம். அவங்க தலையில் மட்டும்தான் என்ன வைக்க மாட்டாங்க? பூ வைக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் பூவில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், அதுக்கு சொந்தத்துலேயே அலங்காரம் பண்ணிடலாமே. இப்போ அவங்களுக்கு பிரச்சனையே வாசனையான்னு எனக்கு தோணுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வாசனை வந்து அவங்களுக்கு என்ன செய்யுதான், டெம்ப்ட் பண்ணுதுங்கிறாங்க. அப்புறம் ஏன் ஆண்டவர் வாசனை வைக்கணும் பூவில் இல்லையா? அப்போ வாசனை என்பது கர்த்தர் விரும்புகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒரு வாசனை உண்டு. இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் அவர் மேல் இருக்கிற வாசனை உங்கள் மேல் வீசும், உங்கள் வீட்டின் மேல் வீசும். இப்போ நம்ம எஸ்தரை நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, தைலத்தில் எல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. எதுக்காக அப்படி அலங்காரம் பண்ணாங்க? ராஜாவுக்கு பிடிக்கிறதுக்கு. ஆனால் சங்கீதம் சொல்லும், ராஜாவே வெள்ளை போலத்தினால் தன்னை அபிஷேகம் பண்ணி இருந்தார்னு இருக்கும். ராஜாவே தன்னை. அப்போ ராஜாவுக்கு பிடிச்ச வாசனை என்ன வாசனை? வெள்ளை போல வாசனை. அந்த வாசனை யார் மேலே போடுறாங்க? அப்போனா என்ன அர்த்தம்? ராஜா கிட்ட ஒரு வாசனை இருக்குது. அந்த மாதிரி நான் மாறணுன்றதான் என் ஆசை. ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும். ஆனால் ராஜாவுடைய வாசனை என்னன்னு எனக்கு தெரியணுமே. அதனால தான் எஸ்தரை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஏகான்னு ஒருத்தன் கையில் ஒப்படைப்பாங்க. ஏகா என்ன பண்ணுவார், 7 பேர்கிட்ட ஒப்படைப்பார். இவங்க எல்லாம் சேர்ந்து எஸ்தரை ரெடி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால்,
ஏகாக்கு மட்டும்தான் தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு. ராஜாவுடைய வாசனை, ராஜாவுக்கு என்ன வாசனை பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? ஏகாக்கு தான் தெரியும். அப்போ ராஜா என்ன பண்ணுவார், எஸ்தரை ராஜாவுக்கு பிடிச்ச வாசனையில் போட்டு ரெடி பண்ணுவார். எஸ்தர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வாசனை பிடிக்கல, இது என்ன ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு தெரியாது ராஜாவுக்கு இந்த வாசனை தான் பிடிக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில சமையல்லாம் செய்வாங்க பாருங்கள், அந்த அம்மாவுக்கே பிடிக்காது அது. அந்த அம்மாவுக்கு அந்த வாசனை என்ன, அந்த சாப்பாடு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் அந்த ஆளுக்கு பிடிக்கும். சில ஆட்கள்லாம் வீட்டில் இருக்கான், பெக்குலியரான ஆள், உலகத்தில் யாரும் சாப்பிடாத சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒன்று கேட்பாங்க, ஒரு காம்பினேஷன் ஒன்று கேட்பாங்க, வீட்டுக்காருக்கு இதுனா ரொம்ப இஷ்டம். அதுலேயே நம்ம புரிஞ்சிக்கலாம் அவங்க வீட்டுக்கார் எப்படிப்பட்ட ஆளுன்றது நம்ம, இல்லையா? சில வீடுகள் அப்படி இருக்குது, சில காம்பினேஷன்லாம் இருக்குது. ஒருத்தர் வந்து வாழைத்தண்டில் சாம்பார் வச்சாங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களா? வச்சது இல்லையா? வச்சாங்க. அப்படி சாம்பார் எடுத்திங்கன்னா அந்த நூல் அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு முளம் வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம, அப்படி வரும். அப்படி ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அது பிடிக்குமா? இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, நமக்கு பிடிச்சதை சாப்பிட முடியாது. இங்கே ராஜாவுக்கு பிடிச்ச வாசனை தான் எனக்கு தேவை. அப்போ தான் நான் ராஜகுமாரத்தையாக மாற முடியும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாசனை வீசக்கூடாது, இயேசுவோடைய வாசனை வீசணும். இயேசுக்கு என்ன பிடிக்குமோ அதான் உங்கள் வீட்டு வாசனையாக இருக்கணும். பொதுவாக வீட்டு வாசனை எப்பவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். நான் வெளியே வாசனையை சொல்லவில்லை, உள்ளே வாசனை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள் உலாவுகிறவராய் காணப்பட்டாரானால் உங்கள் வீடு முழுக்க ஒரு பரிசுத்த வாசனை வீசும். ஏன்னா அவர் பரிசுத்தம், அவருடைய வாசனை வீசும். அவர் இயேசு வீட்டுக்குள்ளே இருந்தார்னா அந்த வீடு டிஃப்ரெண்ட். இயேசு வீட்டுக்குள்ளே, நான் ஒரு பரிசுத்தவான் பற்றி கேள்விப்பட்டேன், 2 பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏசிஏ சர்ச்சினுடைய ஸ்தாபகர் சுந்தரையான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ இல்லை. அவங்க நல்ல கர்த்தருக்குள் மிகச்சிறந்த பரிசுத்தவான், அவர் நல்ல ஒரு ரோல் மாடல்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ரூம்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, இது வந்து என்னுடைய ஓன் அங்கிள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட இருந்தவர், அதனால் சொல்கிறேன். அவருடைய ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் அடிக்கும். உள்ளே போன உடனே, அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களை அறியாமலே நீங்கள் ஆவியில் நிறைவீங்க. இல்லை ஒரு விதமான ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் பயம் ஒன்று வரும், ஒரு விதமாக உங்களுக்குள்ள மாற்றம் ஒன்று வரும். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. என்னன்னு கேட்டால், அந்த ரூம்குள்ளே அவர் உட்காந்து ஜோம் பண்ணி அந்த ரூமே எப்படி இருக்குன்னா ஒரு காட்ஸ் ப்ரெசன்ஸ்குள்ளே இருக்குமா. அந்த ரூமுக்கு வெளியவுக்கும் உள்ளக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுமா, நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். வெளியே இருக்கும் போது இருக்கக்கூடியதான நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறத அந்த ரூம்குள்ளே போனால் முடியாது, உங்களால் ஆட்டோமேட்டிக்காக அப்படி மாறிடுமா. இது அந்த பரிசுத்தவான் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பேர் தான் வாசனை. வெளியே இருக்கிறதுக்கு பேர் நார்மல் வாசனை, இது பரிசுத்த வாசனை. இந்த வாசனையை உங்கள் ஆவியில் தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறாருங்கிறத வீட்டுக்குள்ளே வர்றவங்க ஆவியில் ஃபீல் பண்ணணும். உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும், கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் ஒன்று இருக்கும். நிறைய சந்தோஷம் இருக்குது. ஒரு சாப்பாடு சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் இருக்குது, யாரு கூடயாவது பேசினா கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, ஏதோ ஒன்று கேட்டால் சந்தோஷம் இருக்குது, எதையோ பார்த்தா சந்தோஷம் இருக்குது. இதில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு சந்தோஷம் தெரியும். சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏதோங்க அப்படியே நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்கிறான். எதனால் சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? நாம் பயங்கர ஆறுதலின் தேவனா நம்ம? அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இல்லாததை நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கே தெரியாது, அவனுக்கு தெரியும். நம்ம பல நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மதிப்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை விரட்டி எடுப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க, நம்ம கூட உட்காந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ளே இருந்து அந்த பரிசுத்த வாசனை வீச ஆரம்பிக்குது, பரலோகத்தின் வாசனை வீச ஆரம்பிக்குது. அந்த காட்ஸோடைய ப்ரெசன்ஸ் அப்படியே வர 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 எப்படி ஒரு நல்ல ஸ்மெல்லுக்கு எல்லாரும் கிட்ட வருவாங்களோ, அந்த மாதிரி இந்த ப்ரெசன்ஸுக்கு உங்கள் கிட்ட வருவாங்க, அப்படியே வருவாங்க. நீங்கள் ஒரு ஜனங்களை இழுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது உங்களுக்குள்ளேருந்து தானாய் வெளிப்படும். அது எது வேணா இருக்கலாம். நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுறது. நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் பேசுகிறார். பேட்டினோட ஜனங்க பயந்து ஓடுறாங்க, பயந்து ஓடிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க மோசே கிட்ட, கர்த்தர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும் வந்துட்டாங்க. ஆனால் அதே ஆண்டவர் தான், அதே இஸ்ரவேல் ஜனங்க தான் திருப்பி இயேசுவா வந்து பேசுகிறாரு. இதே ஜனங்க சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? இயேசுக்கு அவர் வந்து தன்னுடைய அந்த ஜைஜாண்டிக் தன்னையை காட்டும் பொழுது, ஆனால் அது காட்டுனது ஒரு காரணம் இருக்குது. அவர் மோசே கிட்ட சொல்லுவார், ஜனங்கள் உனக்கு பயப்படும்படிக்கு. ஏன்னு சொன்னால், இவங்களால கிட்ட வர முடியாதது, நீ வந்து நிற்கிற. ஸோ உன்னை விட அவங்கள விட நீ யார் கொஞ்சம்
ஸ்பிரிச்சுவலி ஹையருங்கிறத நான் காட்டுறேன், யூ ஆர் ஆர்டன்ட்ன்றதை நான் காட்டுறேங்கிறார். அதுக்காக தான் அப்படி பண்ணார். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பேச வேண்டாம்னு சொன்னாங்களோ அதே ஜனங்கள் பேசுகிறாங்க. பிள்ளைகள் ஓடி வருது கிட்ட, ஜனங்கள் ஓடி வராங்க, அவரை தொட்டுறணும்னு நினைக்கிறாங்க, அவர் வஸ்திரத்தை தொடணும்னு நினைக்கிறாங்க, அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்றாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறாரு, தேடி கண்டுபிடிச்சி ஒரு வந்தம்மா வருது, ஐயோ எனக்கு பிள்ளைக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் வாசனை. உங்களை அப்படியே இழுத்துக்கிட்டு வரும், எங்கே இருந்தாலும் வரும். நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, போஸ்டிங்கில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜனங்கள் உங்ககிட்ட தேடி வருவார்கள். அவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வருவாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சமாதானத்துக்கு வருவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டான், வந்து கூட உட்காந்துருப்பான். என்னங்க வந்தீங்க? சும்மா தான். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்பா. என்னன்னா இங்கே உட்காந்துட்டு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்பா. பல நேரத்தில் சர்ச்சில் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா, சர்ச்சில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே எனக்கு எப்படி இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அந்த மாதிரி உங்ககிட்ட வருவாங்க, உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவன் உங்ககிட்ட தேவைக்காகவே வர மாட்டான், அவன் தேவையெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். இதுதான் அந்த வீட்டில் இருந்ததான மூணாவது மிக முக்கியமான வாசனை, இயேசு என்கிற வாசனை. நம்ம வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும்? இயேசு உலாவுகிறவராக இருக்கணும். பாருங்கள், தோட்டத்தில் இயேசு இருக்கிற வரைக்கும் தோட்டத்துக்கு மரியாதை இருந்துச்சு. எப்போ ஆதாமை வெளியே அமிச்சு ஆண்டவர் வெளியே போயிட்டாரோ தோட்டத்தை மூடிட்டார், வேலை முடிஞ்சு. திருப்பி வெளிப்படுத்த விஷயத்தை சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற. இப்போ தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார். இப்போ தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டாருன்னா திருப்பி பழைய சுபாவம் தோட்டத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களையும் என்னையும் வீடுகளில் கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடும் கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு ஸ்தலமாக காணப்படணும். பல நேரங்களில் நம்ம வீடுகளில் இயேசு இல்லை, பேர் தான் இருக்குது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், பாளையத்துக்குள்ளேருந்து கூடாரத்தை எடுத்து மோசே வெளியே போட்டார். ஏன் போட்டிங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்குது. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கோவப்பட்டு அடிப்பார். சரி, நீங்கள் அடி வாங்கக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், கூடாரத்துக்கு வெளியே போட்டேன். சரி, இப்போ ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத நடக்குது, எவ்வளோ காரியம் நடக்குது. இப்போ கர்த்தரை அடிக்கிறது இல்லை, ஆனால் வெளியே போயிட்டார். நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் அந்த வசனம். என்னென்னா, நீங்கள்லாம் வாக்குத்தத்த வசனமாக அதை வீட்டில் வச்சுருக்கீங்க, சிலர்லாம் மாட்டியும் இருக்கீங்க. ஆக்சுவலாக அது தப்பான ஒரு வசனம். வசனம் தப்பு இல்லை, உங்கள் தாட்டு தப்புன்னு சொல்ல வரேன். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுவார்ல, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை. ஏன் வெளியே நிற்கிறாரு? கதவு பூட்டி இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதெல்லாம் வாக்குத்தத்தமாக மாட்டி ஒரு லைட்டோட ஆண்டவரோட வாசல் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு இதோ வாசப்படியில் நின்று, உங்கள் வீட்டில் ஆண்டவர் வெளியே நிற்கிறாருன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் வீட்டுக்குள்ள ஆண்டவர் இல்லை, ஆண்டவருடைய பேர் மட்டும்தான் இருக்குது, ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லாத வீட்டில் வாசனையும் இல்லை. வாசனை இல்லாத வீட்டில் பரிமள தைலத்தினுடைய வாசனை நிரம்பாதுன்னு அர்த்தம். ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. நிறைய பேர் இயேசு கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாங்க. இப்போ இயேசு இருக்கிறாருங்கிறத எதை வச்சு அவங்களாம் முடிவு எடுத்துக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதம் இருக்கிறதுனால என்ன இருக்குது, இயேசு இருக்கிறாரு. ஸ்டாலின் வந்து இப்போ 3000 ரூபா கொடுத்துருக்காரு எல்லாருக்கும், இல்லை 3000 ரூபா கொடுத்ததுனால ஸ்டாலின் வீட்டில் இருக்காருன்னு அர்த்தமா? ஸ்டாலின் கொடுத்தது இருக்குது, முதல்வர் கொடுத்தது இருக்குது, ஆனால் முதல்வர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவரே வந்தார் தான் முதல்வர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் 3000 ரூபா கொடுக்கல, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தாலே அது ஆசீர்வாதம் தானே. முதல்வர் வீட்டில் இருக்காருன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ பெருமையாக சொல்லுவீங்க எல்லாத்தையும், எங்கள் வீட்டுக்கு முதல்வர் வந்தாருன்னு. அதே மாதிரி தான் இயேசு கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட இயேசு வீட்டுக்குள்ளே இருப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்தையும் தாண்டி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. இருக்கிறதுலே பெஸ்ட்டு இயேசு தான். அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது ஒரு வாசனை இருக்குது. கடைசி அந்த வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. மரியாள் கொண்டு என்ன பண்ணாங்களாம், அந்த தைலத்தை உடைத்தாங்களாம். இப்போ அந்த தைலத்தின் வாசனை எங்கே வந்துச்சு, வீட்டுக்குள்ளே வந்துச்சு. இது தேங்க்ஸ் கிவிங். இதுக்கு பேர் என்னது, தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு, அதுக்கு நான் என்னத்தை செலுத்துறேன்னா, எங்கிட்ட இருக்கிறத விலையேற பெற்ற, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நலதம் என்னும் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும், என்கிட்ட இருக்கிறதுலே தி பெஸ்ட் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். அந்த தேங்க்ஸ் கிவிங் இருக்குல்ல, அது கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினதே இந்த ஜனங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள், பர்டிகுலராக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சுபாவம் இருக்குது. ஆண்டவர் நிறைய காரியத்தை நமக்கு செய்கிறாரு,
ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா? நீங்கள் நினைக்கிறீங்க, என்னங்க நன்றியான்னு கேட்குறீங்க, நாங்கள்லாம் எவ்வளோ துதிக்கிறோம் தெரியுமா, சர்ச்சைக்கு போகிறோம், தசமாக கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், இதெல்லாம் நன்றியோடு இல்லை. உங்கள் இருதயம் நன்றி அறிதல் உள்ள இருதயமாக இருக்கா? உங்கள் இருதயத்தில் ஒரு திருப்தி இருக்கா கர்த்தர் கொடுத்தாருன்னு? நிறைய பேருக்கு இஸ்ரவேல் ஜனங்க வாயினால் முறுமுறுக்கிறான். ஆண்டவர் 10 காரியங்களை வச்சு விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, செங்கடலை பிளந்திருக்கிறாரு, வந்து 1 மாதம் ஆகுது. இப்போ அவன் சொல்கிறான், எங்களுக்கு சாப்பாடு இல்லையே, தண்ணி இல்லையே அப்படிங்கிறான். அடுத்து எகிப்தில் இருந்த இறைச்சி இல்லையே, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. பார்த்தீங்களா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஏன்னா அவன் இருதயம் இதுவரைக்கும் செய்ததுக்கு நன்றி செலுத்தலை, இன்னும் தேவையை குறிச்சே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தாவீதுகிட்ட இருந்த பெரிய ப்ளஸ்ஸு, ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுவார் தீர்க்கதரிசியை வச்சு, உனக்கு நான் வந்து உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படிலாம் சொன்ன உடனே தாவீது சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குன்னா, தேவரீர் இதுவரை செய்ததுக்கு நான் ஏமாத்திரம், இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கு நான் ஏமாத்திரம், இன்னும் நெடுநாள் கழித்து நடக்கக்கூடிய காரியத்தை மனுஷன் முறைமையாக எனக்கு அறிவித்தீரே. அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் இருதயம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டில் இருக்கு. அவன்கிட்ட வந்து தேவையே இல்லை, ஒரு தேவை என்பது அவங்ககிட்ட இல்லவே இல்லை. கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஐ எம் ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இந்த தாட் உங்களுக்குள்ள வரணும். இதான் தேங்க்ஸ் கிவிங். இன்னைக்கு வீடுகளுக்குள்ள, நான் சொல்றது கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்குள்ள இன்னும் திருப்தி இல்லாத மனசு இருக்கு. கர்த்தர் கொடுத்ததுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னும் இது இல்லையே, அந்த கமா இருக்குல்ல, அது கர்த்தருக்கு எப்பவுமே பிடிக்காது. நிறைய பேர் வீட்டில் கமா இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, எனக்கு ஆண்டவர் நல்ல மார்க் கொடுத்தா அப்படிம்பாங்க. ஆண்டவர் மார்க் கொடுத்துருவார். ஆண்டவர் எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கொடுத்துருவார். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல பையனோ அல்லது அவங்க தேடுறது மாப்பிள்ளையோ கொடுத்துருவார். இப்போ அடுத்து எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஆண்டவர் நல்ல வீடு கொடுத்துருவார். அடுத்து ஆண்டவர் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் 2 வீடு கட்டிட்டாங்க, நாங்கள் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். தேவனை அறியாதவர்கள் 2 வீடு, தேவனை அறிஞ்ச எனக்கு ஒரு வீடா ஆண்டவரையும் கூப்பிட்டுக்கிறான். இதில் யாரை கூப்பிட்டுக்கிறது? ஆண்டவரையும் வம்புக்கு இழுத்துக்கிறது. உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோமே. ஆண்டவர் ஆஃபீஸில் ஒன்று வச்சுருக்காரு, ஒரு போஸ்டிங்கில். அதில் உங்களுக்கு திருப்தி இருக்கா? இருக்கே. ஆனால் என்னோட படிக்காதவளாம் மேலே உட்காந்துருக்கா, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன, இப்போ நமக்கு இருக்கிறதுல நமக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. ரிட்டையர் ஆக போகிறோம், திருப்தி வருமா? அடுத்து இல்லை, இன்னும் எனக்கு அந்த பிஎஃப் பணத்துலலாம் பாதி வர வேண்டியிருக்குன்னு வரவே இல்லை, அது கொடுத்தா கத்தருக்கு சோத்திரம் அப்படின்ட்டு இருப்பான். சரி, இதோட முடிவுதான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சைக்கிள் ஆரம்பிச்சிருவாங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா, இவங்களோட சைக்கிள் அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பொண்ணுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைச்சா, சாவர வரைக்கும் இன்னும் அவங்க கமாலே தான் இருப்பாங்களே ஒழிய, அவங்களால ஒரு போதுங்கிற மனநிலை வரவே வராது. அந்த போதுங்கிற மனநிலை வராத வரைக்கும் கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் அவரை நோக்கி பார்க்குறவங்கள கர்த்தர் வெட்கப்படுத்ததே கிடையாது, கொடுத்துட்றாரு, அதெல்லாம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு நம்ம மேலே பிரியம் இருக்காது. 1 கொரிந்தியர் 10 சொல்கிறாரு, அவர் அநேகரிடத்தில் பிரியமாக இருந்ததில்லைன்னு இருக்கு. யாரை தெரியுமா? அவர் விடுதலையாக்கின கூட்டம், அவர் தான் ரத்தம் சிந்தினார், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் தான் செங்கடலை பிளந்தார், எல்லாம் பண்ணார். அவங்களுக்காக இவ்வளோ காரியங்களை செஞ்ச ஆண்டவர் அவங்கள பற்றி சொல்லும்போது, ஆனாலும் அவர் அநேகரிடத்தில் பிரியமாக இருக்கவில்லைன்னு இருக்கும். 3வது வசனத்துலையோ 5வது வசனத்துலையோ ஆண்டவர் 1 கொரிந்தியர் 10 சொல்லுவார். முடிஞ்சா வாசிங்க பார்ப்போம். எந்த வசனம் அது? 5வது வசனம். அப்படி இருந்தும் அநேகர் இடத்தில் அவர் என்னவா இல்லை? ஏங்க பிரியமா இல்லை? இவங்க மேலே தாங்க நான் வந்துட்டு இவங்களுக்காக தாங்க இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்துகிறேன், மண்ணா கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பிரியம் இல்லை எனக்கு. யாருக்கு இல்லை? அவருக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா 1 வசனம் சொல்லுது, முறுமுறுத்தார்கள். கர்த்தரை பார்த்து என்ன செஞ்சாங்களா? ஒரு தேங்க்ஸ் கிவிங் இருதயம் இல்லாதது. 2025 வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரே, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 2025 இருந்தவங்க 26 இல்லை. இதே 2025 இதே உலகத்தில் பல பகுதிகளில் மக்கள் இருக்கிற நிலைமையில கர்த்தர் நம்மளை வைக்கலை. ஒரு ஆய்வு சொல்லுது, நல்ல சாப்பாடு, 3 வேளை, ட்ரெஸ்ஸு, இருக்கிற ஒரு வீடு, சொந்த வீடோ வாடகை வீடோ, ஒரு வாகனம், ஒரு பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா
அந்த மாதிரி உலகத்தில் 10-15% மக்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்களாம் 800 கோடியில். உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருமே அந்த 15% தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கிருபையாக வச்சிருக்கிறார். ஆனால் 85% பிரச்சனையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த திருப்தி இருக்குதா? ஒரு தேங்க்ஸ் கிவிங் இருக்குதா? இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஆண்டவர்கிட்ட ஒரு முழு நிறைவோடு உட்காந்துருப்பாங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் இருந்த இருப்புக்கு என்னை இப்போ நீங்கள் நல்லா தான் வச்சுருக்கீங்க, நான் தொடங்கின ஓட்டத்துக்கு என்னை இப்போ நீங்கள் நல்லா தான் வச்சுருக்காங்க. நிறையா பேருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருதயம் இல்லை. இப்போ மரியாதை என்ன பண்ணியிருக்கலாம்? அவங்களும் ஒரு சாதாரணமாக தைலத்தை கொண்டு வந்து உடச்சிருக்கலாம். ஏன்? விலையேற பெற்றது, தி பெஸ்ட். அந்த தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்றது முக்கியமே இல்லை. பைபிளை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் உங்களையே கொடுத்தாலும் முழு இருதயத்தோடு கொடுக்கணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு வெள்ளி காசு போட்டால் அது ஒரு பணத்தை போட்ட விதவியாக இருக்கட்டும், விலையேறப்பட்ட தைலத்தை உடைச்ச இவங்களாக இருக்கட்டும், அல்லது ஈசாக்க கேட்டோன்னு கொண்டு போய் கொடுத்த ஆபிரகாமாக இருக்கட்டும், கர்த்தர் கேட்கறது முழு இருதயத்தோட அந்த தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். அது மட்டும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு வாசனை இருக்கும். ஏன் தெரியுமா? உங்கள் வீட்டில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். பிரியம் இல்லாமல் உங்கள் கூட அவர் வரமாட்டார். மோசே கிட்ட சொல்கிறார்ல, இந்த ஜனங்களோட நான் வரமாட்டேன், நீ போ அப்படிங்கிறார். அவன் தான் கெஞ்சி கூப்பிட்டு போகிறான், இல்லாண்டவரே நீங்கள் வந்துருங்க, எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தர் பிரியம் இல்லாமல் கூட வர்றது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பைக்கில் சர்ச்சுக்கு வருவாங்க, 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க வீட்டில். ஆனால் ஒன்றா பைக்கில் வருவாங்க, ஆனால் பேசவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா பேக் நடுவில் இருக்கும், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சர்ச்சில் போய் இறங்கின உடனே சமாதானத்தை பற்றி பேசுவாங்க. 2 பேரும் ஒன்றா சிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பாஸ்டர் எதிரில் ப்ரைஸ் இல்லை, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு 2 பேரும் சிரிப்பாங்க. நம்மளை மாதிரி சிறந்த நடிகர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. திருப்பி அதே மாதிரி பைக்கில் ஏறி வச்சு அதே கோவத்தோடு வருவாங்க. அவங்க பிரயாணம் முழுக்க சண்டையாக தான் இருக்கும் இல்லை? அந்த அம்மா ஏதாவது கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா இவர் பைக்கில் காட்டுவார், ட்ரும்பார் இல்லை? அவங்க இவர் மேலே அந்த அம்மா கோவமாக இருந்தாங்கன்னா குழம்புல காட்டுவாங்க. எல்லாம் இருக்கு, ஆனால் பிரயாணம் ஓடிக்கிட்டே இருக்குது. பிரியம் இல்லாமல் 2 ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி நான் உன் கூட வர விரும்பலை, நான் உன் கூட பிரியத்தோடு வர விரும்புகிறேன், சந்தோஷமாக வர விரும்புகிறேன். அப்போது நான் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் எதிர்பார்க்கிற தேங்க்ஸ் கிவிங். நீங்கள் கொடுக்குற தசம காணிக்கையை பற்றி ஆண்டவர் பேசலை, உங்களை பற்றி பேசுகிறார், உங்கள் இருதயத்தை பற்றி பேசுகிறார், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது. அப்போ இப்போ அந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. அந்த வீட்டில் முதலாவது மரண வாசனை போயிடுச்சு. அடுத்து மரியாள் என்ற சாட்சியின் வாசனை, விலையேற பெற்ற வாசனை அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. அது தேங்க்ஸ் கிவிங். நலதம் இல்லாத தைலம் என்பது ஒரு தேங்க்ஸ் கிவிங். அடுத்து இயேசுங்கிறது ரட்சகருடையதான பரிசுத்த வாசனை, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். கடைசியா அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வாசனை இருக்கணும். வீடு நிறைந்திருந்தது அப்படின்னா 4 வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே. ஒன்று, பிண வாசனை இருக்கக்கூடாது, பழைய வாசனை அதாவது சித்த கிரியைகளுடைய வாசனை இருக்கக்கூடாது. 2வது மரியாள் என்கிறதான சாட்சியின் வாசனை இருக்கணும். 3வது இயேசு கிறிஸ்து என்கிறதான பரிசுத்த வாசனை இருக்கணும். 4வது தேங்க்ஸ் கிவிங் என்கிறதான தைலத்தின் வாசனை. இந்த 4 வாசனையும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வீட்டை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார், இந்த வீடு தைலத்தின் வாசனையினால் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? உங்கள் வீடுகளில் அப்படிப்பட்டதான வாசனை வரும்படிக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவங்க இந்த 4 வாசனையும் பார்க்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆசைப்படுங்க, பிரியப்படுங்க, கர்த்தர் அதை செய்வார். முதலாவது, என் பழைய செத்த கிரியைகளின் வாசனை வரக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே காணப்படக்கூடாது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் காணப்படக்கூடாது. 2வது, நமக்குள்ளே சாட்சியின் வாசனை, நம்ம கடந்து வந்த பாதை, நமக்குள்ளே இருக்கிற அனுபவம், கர்த்தர் நம்மை நடத்தினது, அந்த வாசனை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 3வது, இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள் உலாவுகிறவராய் காணப்பட வேண்டும். அவர் தோட்டத்தில் உலாவுகிறவராய் காணப்பட்டார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராய் காணப்பட்டார். இப்போ அந்த வீட்டுக்குள்ளும் அவர் இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள அவர் இருந்தால் அது ஒரு வாசனை. இயேசு வெளியே நின்று கதவை தட்டக்கூடாது. தட்டினா ஒரு நாள் போயிடுவார். உள்ளே இருக்கணும். அதான் அதோடையதான மகத்துவம். கடைசியாய் தைலத்தின் வாசனை, தேங்க்ஸ் கிவிங், பரிமள தைலம்
அந்த மரியாளுடையதான இருதயத்தை உடைக்கிறதுக்கு அது சமானம். எங்கிட்ட இருக்கிறத தி பெஸ்ட் ஆண்டவருக்கு தருவேன். ஏன்னா பரலோகம் தி பெஸ்ட்டை ஆண்டவருக்கு தந்திருக்கிறது, நமக்கு தந்திருக்கிறது. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவருக்கு திருப்பி தரும்போது ஆண்டவருக்கு நம்மளையே தரக்கூடிய ஒரு அனுபவம். என்னை தருகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை ஃபுல் ஃப்ளெட்ஜா ஹோல் ஹார்ட்டடாக நான் தரேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த கூடுகைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் அப்பா, இந்த வேலை காலத்திலும் இவ்வளோ பேர் நிறைவாய் கூடி வந்து உடைய வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிறாங்க அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளேயும் உடைய வாசனை வீசட்டும். இந்த 4 வகையான வாசனையினால் அந்த வீடு நிரம்பட்டும் ஆண்டவரே. அங்கே வீட்டுக்குள்ளே வர்றவங்கெல்லாம் சொல்லட்டும், இங்கே ஒரு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு சமாதானம் இருக்குது, இங்கே வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இயேசுவை பார்க்குறோம், இந்த சாட்சியை அவங்க சொல்லணும். கர்த்தரின் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.